வந்த வேலை இன்னும் முடியவே இல்லை. இந்த தாரா எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியலையே. ஆனா என்னோட மனசு சொல்லிட்டு இருக்கா அவ இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்ட்டு. கடவுளே, அவ எங்க இருந்தாலும் என் கண்ணில் காமிச்சிருங்க. ஆதி அண்ணா உள்ள வரலாமா? வாங்க. அண்ணா தப்பா நினச்சிக்காதீங்க, அவர் இப்போ வீட்டில் இல்லை. என்னோட தங்கச்சிக்கு வந்து பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகணுமா, நீங்கள் கொஞ்சம் காரில் கூட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? நானே கூட்டு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குண்ணா, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? ஐயோ, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உங்க தங்கச்சியை கிளம்பி ரெடி ஆயிட்டு கீழே வர சொல்லுங்க. நான் கீழே வெயிட் பண்றேன் கார் பக்கத்துல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, நான் கீழே வெயிட் பண்றேன். உங்க தங்கச்சியை வர சொல்லுங்க. ஓகேண்ணா. அக்கா கேட்டியா? கேட்டுட்டேன்டி, அவர் கீழே கார் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போயிருவியா இல்லை நானும் வரணுமா? இல்லைக்கா நான் போயிடுவேன். தேங்க்ஸ்க்கா, நான் போயிட்டு வரேன். சரிடி. நானே எப்படியாச்சும் இவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்சிடணும்னு பிளான் போட்டுருந்தேன். இப்போ கடவுளே அதுக்கு ஒரு வழி கொடுத்துட்டாரு. இவங்க 2 பேரும் செம்ம ஜோடி. ஒன்றா இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். கடவுளே அவங்க 2 பேர்த்தையும் எப்படியும் சேர்த்து வச்சிரு. தாராவோட ஹஸ்பண்ட் திருப்பி தாராக்காண்டி வரலாம் கூடாது. ஆதியும் தாராவுமே நல்ல ஜோடி. எங்க இன்னும் அந்த பொண்ணை காணோம்? வந்து நிற்காங்க, அவங்க தான் நினைக்கிறேன். ஏன் இப்போ என்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ ஸ்பீடாக துடிக்குது? எஸ்கியூஸ் மீ. நீயா? செல்லக்குட்டி, நீ இங்க என்ன பண்ற? மாமே தான் உன்னைய தேடி ஓடி வந்திருக்கேன்னு பார்த்தா நீயும் என்னைய தேடி ஓடி வந்திருக்கே செல்லம். நினப்பு தான். நான் எதுக்கு உன்னைய தேடி வர போறேன்? நீ எதுக்கு இங்க நிக்க? அங்கதான் என்னோட நிம்மதியை கெடுத்தான்னு பார்த்தா இப்போ இங்க வந்து என் நிம்மதி சந்தோஷம் கெடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டியா? செல்லக்குட்டி, எனக்கு உன்னைய பத்தி நல்லாவே தெரியும்டி. நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீ சந்தோஷமா இருப்ப. நான் இல்லைன்னா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சீதா இருக்கிற இடம் தானே ராமருக்கு சொல்லி அதான் என் பொண்டாட்டிய தேடி ஓடி வந்துட்டேன். நானும் உன்னைய கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணுமோன்னு நினைச்சேன்டி. ஆனா அந்த சிரமத்தெல்லாம் உன் புருஷனுக்கு கொடுக்காம நீயே கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்ட பத்தியா? இதான் சொல்லும் ட்ரூ லவ்ங்கிறது. ட்ரூ லவ் ஆச்சு. ஏதாச்சும் சொல்லிட போறேன், தள்ளு. தள்ளி போகாதே, என்னையும் தள்ளி போக சொல்லாதே. கடவுளே, மனசாட்சியே இல்லாம இவனை மறுபடியும் திருப்பி இங்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களே. என் அருமை பொண்டாட்டியே, நம்ம 2 பேரும் பிறந்ததுக்குன்னா கடவுள் ஒரு ரீசனா இருக்கலாம். ஆனா நீ என்னைய பார்த்தது, நான் உன்னைய பார்த்தது, நீயும் நானும் லவ் பண்ணது, உன்னைய நான் லவ் பண்ண வச்சது எல்லாமே என்னோட கண்ட்ரோல், என்னோட ஐடியா. என்கிட்ட இருந்து நீ எப்போதும் தப்பவே முடியாது. ஆமா, பிளான் போடுறது ஏமாத்துறது இதெல்லாம் என்ன உங்களுக்கு புதுசா? எப்போதும் நடக்கிறது தானே. இப்பவும் என்ன பிளான் போட்டு இங்க வந்தீங்க? மறுபடியும் எந்த விஷயத்துல என்னை கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க? குட்டிமா, நீ இப்படிலாம் சொன்னா நான் கோச்சிட்டு போயிருவேன்னு நினைச்சியா? இல்லவே இல்லை. நான் இங்க ஃப்ளைட் ஏறும்போதே நம்ம இந்தியாவிலேயே மானோ ரோஷோ வெக்கோ எல்லாத்தையும் புதைச்சிட்டு வந்துட்டேன். நீ எவ்வளோ திட்டினாலும் எனக்கு சோரணையே கிடையாது. குட்டிமா, எங்க போகணும்னு சொல்லி ட்ரா பண்ணிடுறேன். உன் கூட வர்றதுக்கு நான் எங்கேயாச்சும் விழுந்து செத்துருவேன். நான் கேப் புக் பண்ணியே போய்க்கிறேன். ஆதி இங்க வந்துட்டான். அவன்கிட்ட இருந்து ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது. அவன் இங்க இருந்தா நான் கன்சீவா இருக்கிற உண்மை எப்படி இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும். சாரி ஆதி, எனக்கு நல்லா தெரியும் உன்னால எப்போதும் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் இருக்க முடியாது, ஒரு நல்ல அப்பாவாகவும் இருக்க முடியாது. நீ எப்போதுமே உன்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனா மட்டும்தான் இருப்ப. உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு நான் கஷ்டப்படலாம். ஆனால் என்னைக்குமே நம்ம பசங்க கஷ்டப்பட நான் விட மாட்டேன். இனிமேல் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடி. நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே என் சுவாசமும் மூச்சில் உன் வார்த்தை என் பேச்சில் 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே வாமன. என்னோட மூஞ்ச மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வேலையில் ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணலாம்ல. ஆதியும் இல்லை, கிருஷும் இல்லை, தாராவும் இல்லை. மொத்த வேலையும் என் தலை மேலே விழுந்து கிடக்கு. உங்களை ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம தாயே, நீ எனக்கு ஹெல்ப்பே வேண்டாம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி உன் விஷயத்துலேயே வந்து நில்லு. அதுக்காக தானே ராகுல் நான் இங்க வந்திருக்கேன். சகா, நான் உன்கிட்ட 1008 தடவை சொல்லிட்டேன். என்னால் என்னோட ஒய்ஃபை மறந்துட்டு உன் கூட வாழ முடியாது. அந்த விஷயமா நீ இங்கே இருக்கவே வேண்டாம் சகா. நான் தயவு செய்து உன்னோட கம்பெனிக்கே திரும்பிப்போ. நீ எவ்வளோ பெரிய ஓனர், நீ இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு. ஒரு விஷயம், நான் கஷ்டம்லாம் படல. என் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களை பார்த்துட்டே இருக்கேன். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையில் எது இருக்க போகுது சொல்லுங்கள்? உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவங்க ஞாபகமாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் நானும் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக உங்களுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், இல்லை உங்களோட பிடிவாத ஜெயிக்கா இல்லை என்னோட காதல் ஜெயிக்கான்னு சொல்லிட்டு. ஓ, நீ பண்ண காதல் நான் பண்ண பிடிவாதமா? என்னை பொறுத்தவரை அப்படி தான்.
இங்க பாரு சகானா, உன்கிட்ட நான் கிளியரா சொல்றேன், எப்போதுமே என்னால என்னோட ரோகிணிய மறந்து உன் கூட வாழ முடியவே முடியாது, போதுமா? என் லைஃப்ல அவ்வளோ காதல் எனக்கு கொடுத்துருக்கா. அவளை எப்படி என்னால மறக்க முடியும்னு நினைக்கிறேன்? நீயும் என்னோட காலேஜ் தான், உனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அவளை மறக்க முடியுங்கிறதுலாம் என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம்டி. அதனால என் பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு நீ உன் லைஃப் பாரு சொல்லிட்டேன். அப்படியா? உங்களோட ரோகிணி உங்களை ரொம்ப லவ் பண்ணாளா? ஆமா. எப்படி லவ் பண்ணா? இது என்ன கேள்வி? அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், உன்கிட்ட சொல்லணும்ல அவசியம் கிடையாது எனக்கு. உன்கிட்டலாம் பேச முடியாதுமா தாய், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பார்க்க போறேன். ராகுல், ஒரு நிமிஷம். என்ன? ஐ லவ் யூ. அப்போ இப்போ எப்போதுமே. ஒரு தடவை நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இது என்னோட செகண்ட் சான்ஸ். உங்களை மிஸ் பண்ணுறத நான் இல்லவே இல்லை. சபா முடியல, போறேன். ரோகிணி, எனக்கு நீ ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நீ ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. கடவுள் அதுக்கான தண்டனையும் உனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ என்னோட ராகுல் என்னோட இருக்காரு. உங்களுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்? ரோகிணி உங்ககிட்ட காட்டின காதல் ஃபுல்லும் என்னோடதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரில. ஏம்மா இங்க பாருங்க, எங்க மாமா எவ்வளோ பெரிய ஆளு. அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுல எனக்காக பேச வந்திருக்காங்கம்மா, கொஞ்சம் இறங்கி ஒத்துக்கோங்க. ஆமாங்க, பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க. நம்மளுக்கு எதுக்கு வீண் வீராப்பு சொல்லுங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறது தான் நம்ம சந்தோஷமோ. கொஞ்சமாச்சு பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கோங்கம்மா. எங்க மாமாவை பாருங்க, நாங்க லவ் பண்றோம்னு தெரிஞ்சோடனே ஓகே சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணல. அதே மாதிரி நீங்களும் ஒத்துக்கோங்க. மாமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஃபுல் சம்மந்தங்க, உங்களுக்கு சம்மந்தமா? என்னம்மா ஆச்சு? ஓகே சொல்லுங்க. இல்லடா. இனிமேல் அவர் உங்களை மிரட்ட மாட்டாரு, எனக்கும் எதுவும் ஆகாதுமா, தைரியமா ஓகே சொல்லுங்க. எவ்வளோ பெரிய மனுஷன். உங்களுக்கே சம்மந்தம்னா எங்களுக்கும் ஓகே தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தாங்க ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. ஏங்க, நாங்களும் ஒன்றும் ஸ்டேட்டஸில் குறைஞ்சவங்க கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும், ஆதிரன் குரூப்ஸ் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் என்னோட பையன். நாங்கள் ஒன்றும் பிறந்ததுலேருந்தே ஒன்றும் வசதி கிடையாதுங்க. இப்போ வந்த வசதி எல்லாமே என் பையனால் வந்தது தான். அவ்வளோ உழைச்சிருக்கான். இந்த வீடு, கொஞ்சம் இடம் இருக்குது, எல்லாமே பண்ணியிருக்கான். இனிமேல் கொஞ்ச நாள் கழித்து தனியாக ஓனாகவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓன் பிஸ்னஸ் எதுக்கு? இனிமேல் எங்கள் பிஸ்னஸை மாப்பிள்ள தானே பார்க்கணும். இல்லைங்க, நான் முன்னாடியே சில விஷயம் ஓப்பனாக பேசுகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் தான், அது கஷ்டப்பட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உருவாக்குனது. அந்த இடத்துல வந்து என் பையன் நிற்கக்கூடாது. அப்படி நின்னாலும் அதில் மரியாதை இருக்காது. ஏன்னா அது அவன் சம்பாதிக்கலல்ல, அவனா தனியாக சம்பாதிச்சு வளர்ந்து வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பொண்ணுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். என் பையன் நல்ல தாராளமாக சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதிக்கிறது ஃபுல்லு சௌமியாவுக்கு தான். நீங்கள் என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் பையன் வீட்டோட மாப்பிள்ளை அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. பொண்ணும் பையனும் இங்கே தான் இருப்பாங்க. இல்லை தனியாக வீடு இங்கே பக்கத்தில் எடுத்து இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் உங்கள் விஷயத்தில் எதுக்காண்டியும் போக மாட்டேங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும். கரெக்டாக சொல்கிறீங்கங்க. கல்யாணம் உங்கள் முறைப்படி நடந்தாலும் ஓகே தான், எங்கள் முறைப்படி நடந்தாலும் ஓகே தான். ரெண்டு முறைப்படியும் பண்ணிடுவோம். சந்தோஷம். அப்புறம் கல்யாண டேட்டு எல்லாமே நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். சரிங்க, அப்போ ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். சாப்பிட்டுட்டு போங்க. இல்லைங்க, நிச்சயம் முடிஞ்சுக்கிடட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சௌமியா போலாமா? அப்போ நான் கொஞ்ச நேரம் கிறிஷ் கூட இருந்துட்டு வரேன்ப்பா. இல்லடி, கிளம்பு, நான் அப்புறமாட்டி உன்னை பார்க்க வரேன். சரிடா, போகலாம்ப்பா. போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா, போயிட்டு வரேன். சரிங்க. என்னம்மாம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காக இவ்வளோ தூரம் எங்க வீட்டிலலாம் வந்து பேசியிருக்கீங்க. ஏய், இந்த ஏய் ஓய்லாம் வேண்டாமாம்மா. நீங்க இப்போ வசமா என்கிட்ட மாட்டிட்டீங்க. நீங்க பண்ண விஷயத்தெல்லாம் உங்க பொண்ணுக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு வந்துடுவான். நானும் என் பொண்ணுக்காக மட்டும்தான்டா உன்னைய பொறுத்து போறேன். எனக்கு தெரியுமாம்மா, உங்க பொண்ணு முன்னாடி நீங்க எப்போதும் வில்லனா இருக்க ட்ரை பண்ண மாட்டீங்க, ஹீரோவா இருக்க தான் பண்ணுவீங்கன்ட்டு. உங்களுக்கு உங்க பொண்ணு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும்.
போங்க மாமா, உங்க பொண்ணு உங்களுக்காண்டி வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ என்கிட்ட பதில் சொல்லியே ஆகுவ. பதில் சொல்லும் போது பார்த்துக்கலாம் மாமா. கிளம்புங்க. கிரிஷ், கண்டிப்பாக நீ அந்த குடும்பத்துக்கு தான் போகணுமாப்பா. நீ அந்த குடும்பத்துக்கு போகாததுக்கு முன்னுக்கிட்டே அவர் உன்னை கொன்றுவேன் வச்சிருவேன்ட்டு என்கிட்ட அவ்வளோ மிரட்டினாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எனக்கு இருக்கிறதே நீ ஒரே ஒரு பையன். பயப்படாதீங்கம்மா. நீங்க பயப்படாதீங்கம்மா. அவருக்கு இந்த உலகத்திலே எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு தான். அவர் முன்னாடி என்னைக்குமே வில்லனாக மாட்டாருமா. அதனால எனக்கு எதுவும் ஆகாது. சரிடா. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அழகா இருக்காடா, அப்படியே செஞ்சு வச்ச பொம்மை கணக்கா இருக்கா. நீங்க சந்தோஷம் தானே? உன்னோட சந்தோஷம் தாண்டா எப்போதுமே என்னோட சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும் கிரிஷ், சந்தோஷமா தான் அம்மா பார்க்கணும். கண்டிப்பா பாப்பீங்கம்மா.